இன்றைக்கி நான் ஒரு பொய் சொல்லிடுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மார்க்கெட்டிங் டீமில். ஸோ எனக்கு வந்து ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்கில் நான் வந்து எதுவுமே அந்த டாஸ்க்கெல்லாம் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட்டே பண்ணலை. ஸோ கம்ப்ளீட் பண்ணலை. பட் இன்றைக்கி வந்து மீட்டிங்கில் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த டாஸ்க்லாம் என்ன ஆச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்க்காக என்கிட்ட கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த எல்லா டாஸ்க்குமே நான் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சென்ட் பண்ணிடுவேன். ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும், அது பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்தேன். அதில் என்ன சொன்னார்னா, சரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணது வரைக்கும் எனக்கு அப்படியே காட்டுங்க அப்படின்ட்டாரு. அப்படியே உங்கள் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த சேஞ்சஸ் பண்ணிங்களா, அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து சொல்கிறேன், ஒர்க் எப்படி இருக்குது நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்கிறாரு. நான் அந்த ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன சொன்னதுக்கப்புறம், இல்லை நான் வந்து மொபைல்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, ஸ்க்ரீன் ஆனில் இல்லை அப்படின்னோடனே அவர் என்ன என்கிட்ட கேட்டார்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இல்லை வெளியே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தென் அவர் என்ன சொன்னார்னா, தென் வீட்டில் தானே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு என்கிட்ட. சரி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன். காட்டுங்க அப்படின்னாரு. நான் சொன்ன அந்த மாதிரி, இல்லை நான் வந்து இந்த கால் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல பேசுன்னு காட்டுங்க என்கிட்ட அப்படின்ட்டாரு. ஸோ தென் என்ன பண்ணுறது, என்ன அவர்கிட்ட அப்படியே சொல்லிட்டேன், இல்லை நான் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம், இன்னும் அது கலர் மாற்றல, இது பண்ண பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக உண்மையாக சொல்லிட்டேன். இன்னும் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு அவருக்கு புரிஞ்சிச்சு. சரி இந்த பையன் வந்து போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஒர்க்கு சரியாக கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற மேட்ரு அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நினச்சதுலாம் என்னென்னா, உண்மையே சொல்லியிருக்கலாம். அப்புறம் உண்மையே சொல்லியிருந்தால் கூட அவர் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அது எனக்கே தெரியும் உண்மையை சொல்லி எனக்கு சொல்லியிருக்க மாட்டாருன்ட்டு. பட் இருந்தாலும் போய் சொல்லி வேஸ்ட்டாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் க்ரியேட் பண்ணி, இப்போ என் மேலே அவருக்கு வந்து ட்ரஸ்ட்டே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போயிருக்கும், கம்மியாக இருக்கும் அட்லீஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நிறைய ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போது வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் போயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தான் நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, போய் சொல்லாதீங்க கைஸ். போய் சொல்லி அந்த ஆக்வர்ட் மூமெண்ட்டை, இப்போ ஒரு பொய்யை சமாளிக்கிறதுக்காக இன்னொரு பொய்யை சொல்லி, அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்லி, ஒரு பொய் சொல்லி இத்தனை பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, பொய் பேசாதீங்க கைஸ். உண்மையை சொல்லிடுறேன். நான் உண்மையாக சொல்லியிருந்தா கூட என்ன இருக்கும், உண்மையாக இருக்காது. அவர் உண்மையாக என்ன சொல்லியிருக்க மாட்டார். அவர் நல்லது தான் நினச்சது, பையன் உண்மையாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி. பொய் சொல்லாமல் உண்மையே சொல்லிடலாம். ஓகே.